அரசுடன் நடத்தப்பட்ட சாம்சங் தொழிலாளருடைய பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சாம்சங் நிறுவனத்துல சிஐடியு தலைமையில சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை 2024ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் அமைத்திருந்தனர். பெரும்பான்மை தொழிலாளர்களை கொண்ட இந்த சங்கத்தை நிர்வாகம் அங்கீகரிக்க மறுத்திருந்தது. இந்த நிர்வாகத்திற்கு ஆதரவான சங்கத்தை உருவாக்கியிருந்தது. இதற்கு எதிராக பல கட்ட இயக்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுத்திருந்தனர். இது தொடர்பாக போராட்டம் நடைபெற்றுள்ள நிலையில 2024ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் 38 நாட்கள் வேலை நிறுத்தம் செய்திருந்தனர். அரசனுடைய இந்த அடக்குமுறைகளை மீறி தொழிற்சங்க உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உலக அளவில் கவர்னர் ஈர்த்த இந்த போராட்டம் சாம்சங் தொழிலாளருடைய சங்கத்தை சேர்ந்த 25 தொழிலாளர்களை இந்த நிர்வாகம் தற்காலிகமாக நீக்கம் செய்ததாக அறிவிப்பு வெளியிட்டது. நிர்வாகத்தினுடைய சார்பில் அமைக்கப்பட்ட சங்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் ஊதியம் வழங்கப்பட்டிருந்தது. ஒரே ஆலைக்குள் ஒரே வேலையை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இருவேறு ஊதியத்தை வழங்கியது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்தனர். இத்தகைய சட்டவிரோத பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளாக தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில அதே சமயத்தில் தொழிலாளர்கள் நலத்துறை அலுவலகத்திலும் நடைபெற்ற பலகட்ட சமரச பேச்சுவார்த்தைகளும் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்த பலகட்ட சமரச பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்திருந்தன. இந்த நிலையில்தான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடைய தலைமைச்சகத்துல இந்த தினம் இறுதிக்கட்ட ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இதுல அரசுத்துறை செயலாளர், துணை ஆணையர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தொழிலாளர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றன. அதன் காரணமாக அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான ஒரு இறுதி முடிவை தொழிலாளர்கள் எடுப்பார்கள் என்றும் தொழிற்சங்கங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.